யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆரை தூற்றுவதை திமுக இன்னும் நிறுத்தலை. இது இந்த காலத்திற்கு தேவையா என்று கேட்டால் நேரடியாக திமுகவினர் மேடை போட்டு எம்ஜிஆரை திட்டவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தொங்கு சதை ஒன்று இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு முதுகு வீங்கி போயிருக்கும், கை வீங்கி போயிருக்கும், கால் வீங்கி போயிருக்கும். அது அவங்க கூடயே தான் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்கள்லையும். அது மாதிரி திமுகவின் தொங்கு சதையாக சில அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக திராவிட இயக்கத்தை தானே கொச்சைப்படுத்துவது போலவும் மல்லாக்கப்படுத்தி கொண்டு எச்சிலை துப்புவது போலையும் சில காரியங்கள் செய்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் நான் பேசுகிறேன் என்று சொன்னால், எம்ஜிஆரை பேசுகிற பொழுது அதை அநாகரிகமாக பேசுகிற பொழுது நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் திருமுருகன் காந்தியை பேசுவதும் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை பேசுவதும் இன்னும் பிற குளத்தூர் மணி அவர்களைப் போலவும், உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம கோவை ராமகிருஷ்ணன் அவர்களைப் போலவும் இன்னும் நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லுறதுக்கு நான் சீனியர்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள், நான் உட்பட. என் மீதும் காரி துப்புவார்கள். உங்கள் அரசியல் பொச்சரிப்புக்கு யார் வேண்டுமானாலும் நீங்கள் தூற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் விட்டுறணும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நீ கேட்கலாம். என்ன தெரியுமா, அதில் 4ஆம் தேதி, இந்த ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போடுறாங்க. திராவிட மாணவர் அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு மூலமாக ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துக்கு கருப்பழனியப்பன் அவர்கள் பேச வரார். திராவிட இயக்க சிந்தனையாளர் தான், திமுக ஆதரவாளர். திமுகங்கிற பேரில் சுபவீரபாண்டியன் அவர்களோட நீங்கள் மாணவர் அமைப்பு மூலமாக அதை நீங்கள் பேசுகிறாங்க. அதை என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். சரி, இந்த கூட்டம் ஏன் நடக்குங்கிறதே அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் நடக்கு? சீமானை கண்டித்து பேசுவதற்காக போடப்பட்ட கூட்டம். அதில் போய் எம்ஜிஆரை திட்டுறாங்க. மக்கள் எல்லாம் கேட்கன்னு சிரிக்காங்க. நான் உண்மையிலேயே வேதனைப்படுகிறேன் தோழர்களே, நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன். ஒரு திராவிட இயக்கத்தவனாக நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன். மயிலாடுதுறை கூட்டத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணின்னு கூட அந்த பிள்ளையை சொல்லக்கூடாது, ஒரு மாணவியை வைத்துக்கொண்டு தந்தை பெரியாரை இகழ்ந்து தூற்றி பேசுகிற பொழுது கீழே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு சீமானும் அவன் கூட ஷாஜகான் போன்ற கும்பல் உட்கார்ந்து கைதட்டி சிரிச்சிச்சு இல்லையா? அதுக்குத்தானே பதிலுக்கு இப்போ ஒரு கூட்டம் போட்டிருக்கிறீங்க. அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் எம்ஜிஆரை சொல்லி சிரித்து நீங்களும் கீழே உட்காந்து சிரிச்சிங்கன்னா ஸ்டூபிட், அவ்வளோதான் நம்ம சொல்லணும். ஸ்டூபிட் தான் சொல்லணும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நீங்கள் கேட்கலாம், பெரியாரோடு நீங்கள் எம்ஜிஆரை சமன்படுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். பெரியார் என்கின்ற பெரு நெருப்பு பக்கத்தில் கரையான்கள் மட்டுமல்ல, அது கோட்டான்களாக இருந்தாலும் சரி, சீமான்களாக இருந்தாலும் சரி, கடவுள் என்கின்ற கூட பக்கத்தில் போக முடியாது. பெரியார் ஒரு பெரியார் தான். அவர் பெரியார்னா அது பெரியார் தான். அவருக்கு ஈடு இணை இங்கே யாரும் கிடையாது. அப்போது நீங்கள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் பக்கத்தில் வச்சுக்கிட முடியுமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், திமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைவதற்கு நம்ம பேசி முடிக்கலாம். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் என்கின்ற பிம்பத்தை நீங்கள் தூக்கி குப்பை தொட்டியில் வீச நினைத்தால் கருணை கொலை செல்வதற்கு சமமாக உங்கள் கேட்பாரட்டு திராவிட இயக்கம் வீழும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன். அதில் எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பெரியாரை திட்டி பேசிய சீமானுக்கு எதற்காக கண்டன குரல் எழுப்பதற்காக கூட்டம் போடுறீங்களே. ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசினா இல்லையா, அதில் என்ன பேசுகிறாங்க?
அதில் போய் கருப்பழனி எப்பன் மேலே போய் நிற்கிறாரு, பேசுகிறாரு. இதோ முன்னே உட்கார்ந்துருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடு வந்து அமர்ந்திருக்கிறாள். ஏன் அமர்ந்திருக்கிறாள் என்று தெரியுமா? நேற்று சீமான் போட்ட கூட்டத்திற்கு, பதில் கூட்டத்திற்கு என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ குழந்தை குட்டியோடு வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, எம்ஜிஆர் போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் கார்டோட ரேட்டை குறைப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த மாதிரி சிரிக்காங்க எல்லாம். டெய் நான் கேட்குறேன், டெய் போஸ்ட் கார்டு விலை மத்திய அரசுக்குன்னு உண்டானது தெரியாத அளவுக்கு முட்டாளா எம்ஜிஆர்? இல்லை எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய நெடுஞ்செழியனுக்கு தெரியாததா? எம்ஜிஆர் கூட போன மதியழகனுக்கு தெரியாததா? என்னமோ நீங்கள் வந்து பஞ்சப்படிக்கு மேடையில் ஏறி காசு வாங்கி கவரை வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிட்டா நீ என்ன வேணாலும் பேசி நீங்கள் சிரிச்சிடலாமா? என்னமோ வரலாறு எல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி யாரை வேணாலும் கேள்வி பண்ணி சிரிச்சிடலாமா? நான் சொல்லட்டா, நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்துவிட்டு இன்று வரை குத்துப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. எந்தது நீட்டுத் தேர்வை மாநில அரசு ரத்து செய்ய முடியுமா? மத்திய அரசு தான் ரத்து செய்ய முடியும் என்கின்ற காட்சி உங்களுக்கு என்ன தெரியாதா? அதைத்தானே சொல்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை, ஒன்றியத்தின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீ எப்படி மாநில அரசில் நீ கையெழுத்து போட்டு ரத்து செய்வ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போட்டு கேலி போட்டு சிரிக்கிறானே, அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? இல்லை நாங்கள் கேட்போம், நாங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட நாங்கள் போராடுவோம் வைப்போம்ல. என்ன தவறு? இன்றைக்கி எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. எல்லார் கைகளிலும் இன்றைக்கி ஃபேக்ஸ் அழிந்து, தொலைபேசி, அதாவது வீட்டில் இருந்து பேசுவோம் இல்லையா, தொலைபேசி அழிந்து ஒவ்வொருத்தர் சட்டை பாக்கெட்டுக்குள்ள ஐயா தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறுற காட்சி இன்றைக்கி இருக்குது. அன்னைக்கு கம்யூனிகேஷனுக்கு ஒன் அண்ட் ஒன்லி போஸ்ட்டு தான் நீங்கள் பேசுகிறதுக்கு. அடிப்படை மக்கள் எல்லோரும் பேசுகிற ஒரு வெறும் 15 பைசாவுக்கும் 5 பைசாவுக்கும் 25 பைசாவுக்கும் போஸ்ட் கார்டு இருக்கும். நாங்கள்லாம் பொங்கல் வாழ்த்து அட்டையில் போடுவோம் அந்த வந்து கார்டு. எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கக்கூடிய, அப்போ பார்த்தீங்கன்னா தந்தி எல்லாம் பயன்படுத்த முடியாது. அதனால தான் ஐயா தலைவர் தந்தை பெரியார் சொல்லுவார், தந்தி இல்லாத கம்பி சாதனம் ஒவ்வொருவரின் சட்டைப்பையிலும் இருக்குங்கிற அந்த வாசகத்தை கொண்டு வந்து போட்டார் அதில். அப்போ அடிப்படை என்ன? அதற்காக அவர் சொல்லப்பட்டது தான் போஸ்ட் கார்டு விலையை குறைப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். அது என்ன சொல்லுதா? இதை எம்ஜிஆர் சொல்கிறாருங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்னாருங்க. சிரிக்கிறீங்களே. அப்புறம் அந்த புள்ள சொல்கிறதுல என்ன இருக்குது? சீமான் மேடையில் என்ன பேசினாங்க? நீங்கள் எதுக்கு இப்போ கூட்டம் போட்டீங்க? ஒரு இஸ்லாமிய புள்ள, அந்த சின்ன பிள்ளை, ஒரு மாணவி, அது பாவம் புரியலை. பெரியாரோட புத்தகத்தை கொடுத்து அது வந்துட்டு போகுது. பெரியாரை தொடுகிற வரை தான், பெரியார் எழுத்துக்களை படிக்கிற வரைக்குத்தான். படித்து விட்டால் அவன் அந்த பக்கம் அப்படியே நம்ம பக்கம் வந்துடுவான். படிக்காத வரைக்கும் தான் அவங்களுக்கு பிரச்சனைங்க. அதை படிச்சுட்டானா திருந்திடுவான் இல்லையா? அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? எங்கள் முகமது நபி அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் என்கின்ற ஒரு இறைவனை கொடுத்திருக்கிறார். இறைவன் இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த ஈவே ராமசாமி யார் அப்படின்னா எங்கள் முகமது நபியை எதிர்க்கிறாருன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. அந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அடிப்படை அறிவு இல்லாத ஒரு குழந்தை பேசுது. அது குழந்தைன்னா சொல்லணும், ஒரு குழந்தை பேசுதுன்னு வச்சு. பெரியாரை ஒரு பக்கத்துக்கு கூட படிக்காத மூதேவிகள் பலர் உட்காந்து கீழே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நீ போய் இந்த பேச்சுக்களோடு போய் எம்ஜிஆர் போஸ்ட் கார்டு விலையை குறைக்க சொன்னான்னு சொல்லி நீங்கள் நக்கல் பண்ணி சிரிச்சிங்க அப்படின்னா, திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய நீட்டு தேர்வை மாநில அரசாங்கம் குறைக்க முடியுமான்னு நாமளே கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? முடிஞ்சதா இன்றைக்கு வரைக்கும்? நான் கேட்க முடிஞ்சதா? எல்லோரும் சிரிக்காங்கல்ல. அதிமுக மேடைதோறும் மேடை போட்டு சிரிக்காங்க இல்லையா? பிஜேபி சிரிக்காங்க இல்லையா? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி சிரிக்கிறாங்களா, சிரிக்கலையா? நம்மளால் முடியும்னு சொல்கிறாங்களா? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேட்குறாரா, கேட்கலையா? ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் சீமானை திட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சீமானைத்தான் திட்டி பேசியிருக்கணும். திராவிட இயக்கத்தில் தேசிய இயக்கமான காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதளம் உள்ளிட்ட அந்த கட்சிகளை, இன்னும் சில கட்சிகளை எல்லாம் தடுத்து நிறுத்திய பெருமை யாருக்கும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் என்கின்ற தனி மனிதனுக்கும்
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தான் உண்டு. இட் இஸ் நாட் த எம்ஜிஆர் ஸ்போக்ஸ் பர்சன், ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன். நான் கிடையாது. அண்ணா திமுகங்கிறதே நான் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலே கிடையாது, ஜெயலலிதா காலத்திலே நான் கிடையாது, எடப்பாடி காலத்திலே நான் போய் அண்ணா திமுக கிடையாது. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஒரு தனிப்பெரும் தலைவனாக, அதாவது ஹீரோ இருக்குன்னா இங்கிட்டு வில்லை வந்து கடுமையாக இருக்கணும், ஹீரோவை விட வில்லன் ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்போத்தான் மிக பராக்கிரமசால மிகப்பெரிய திறமை உள்ள ஒரு வில்லனை எதிர்க்கிறதுக்கு எப்படி கதாநாயகன் செய்தாருங்கிறத தான் நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்திலேயோ ஒரு கதையிலேயோ இருக்கும். அது அரசியலிலும் 2 பேர் தான். இங்கிட்டு எம்ஜிஆர், இங்கிட்டு தன் நண்பன் கருணாநிதி, இங்கிட்டு கருணாநிதி நண்பன் எம்ஜிஆர். இந்த 2 பேரும் இப்போ திசை திரும்பிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளேருந்து உடஞ்சி வருங்கிறதும் இந்த 2ம் மோதுகிற பொழுது ஏதாவது ஒன்று செத்து விழுந்து ரத்தம் சிந்தும். அந்த ரத்தத்தை குடிப்பதற்காக ஓநாய் கூட்டங்கள் காத்திருப்பதைப் போல் மரத்துக்கு பின்னாடி ஒழுங்கியிருந்தது இல்லையா, அப்படித்தான் தேசிய கட்சிகள் காத்திருந்தது. எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கும்போது கருணாநிதி என்கின்ற ஒரு பெயரை சொல்லி அழைப்பதற்காக அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னவன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்க சொன்னவன். ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் எனக்கு தலைவராக இருந்தவர் கலைஞர், அவரை எப்படியடா நீ கருணாநிதி என்று சொன்னாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மன்னிப்பு கேள்னு சொன்னார். மறந்துடக்கூடாது சுபவீரபாண்டியன், மறந்துடக்கூடாது கரு பழனியப்பன். நாக்கும் கைதட்டுவதற்கு ஆளும் இருந்தால் நீங்கள் யாரை கண்டிக்கணுமோ திராவிட இயக்கத்தின் எதிரிகளை மட்டும் கண்டியுங்கள். திராவிட இயக்கத்தின் பிதாமகன்களில் வரிசையில் இருப்பவர்களை நீங்கள் அவதூறு செய்தார்கள், அழிந்து விடுவீர்கள் என எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.